அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் திருவேங்கடம் அருகில் ஸ்ரீ மலையடிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ மலையப்ப சுவாமிங்கிற திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் வருஷாபிஷேகம் நடக்குது. நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு வருவோம், கண்டிப்பாக வருவோம். ஏன்னா இது எங்கள் குலதெய்வங்கிறதுனால நாங்கள் வருடம் வருவோம். இந்த வருடம் இடையிலே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா வருஷாபிஷேகம் நடக்குது. நாங்கள் காலையில் தான் வந்ததும் முதல்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு அன்னதானம் கீழே நடக்குது, மலைக்கு கீழே. இதற்கு மேலே மலையை ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 4000 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும். மலை ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மலை ஏறணும். இதுதான் படிக்கட்டு. முந்திலாம் இந்த செட்டுலாம் போடாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக செட்டு போட்டு இந்த மாதிரி பாறை தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி பாறையாக இருந்ததில் தான் இப்போ படிக்கட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வெறும் பாறைகளுக்கு இடையில தான் நடந்து போயிட்டுருக்கோம். எப்படி மலை ஏறிட்டு இறங்குறதுக்குள்ளே லைட்டாக கையில் காலில் அடிபட்டுரும். இப்போ நல்லா படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. வெயிலுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த நிழல் குறையும் இப்போ அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. என்னதுன்னு மழை கொஞ்சம் இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் வெறும் தரிசு காடாக தான் இருக்குது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல பசுமையாக செடிகள்லாம் இருக்கும். மலையப்ப சாமி வெயில் அதிகமாக இருந்தனால செடியெல்லாம் கருகி போயிருக்கு பாருங்க. கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். நாங்கள் வரும்போதே ஆல்ரெடி உபாயத்துக்குள்ளான ஏற்பாடுலாம் பண்ணி மேலே தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்த உடனே தான் தீர்த்தம் தெளித்தாங்க. அருள்மிகு ஸ்ரீ மலையப்ப சுவாமி திருக்கோயிலை வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் தீர்த்தம் தெளிக்கிறதுக்காண்டி எல்லாம் கோயிலை சுற்றி இருந்ததுனால அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எல்லாம் கோவிலுக்கு வந்தவங்க தான் கும்பாபிஷேகத்துக்கு. இது எல்லாமே குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க மட்டும்தான், வெளியாட்கள் தான் இல்லை. இந்த மலையப்ப சாமி கும்பிட்ற குலதெய்வ வழிபாடு உள்ளவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக அந்த மலையப்ப சாமி எப்படி இருக்காங்கிற ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த மலையப்ப சாமி. அனைவருக்கும் நன்றி.